இப்பொழுது புலவர் மா. ராமலிங்கம் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 42ஆம் ஆண்டினுடைய தொடக்க விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய, வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய ஜேபி அவர்களே, வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எஸ்பி ஐயா அவர்களே, வணக்கத்திற்குரிய தலைவாசல் விஜயனுடைய தம்பதியர்களே, மருத்துவர் திலகம் ஐயா அவர்களே, வானதி, வணக்கத்திற்குரிய வானதி ராமநாதன் ஐயா அவர்களே, அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய வணங்குவதற்கு உரிய மூத்த பெருமக்களே, வணக்கத்திற்குரிய ஐயா காத்தாடி ராமமூர்த்தி அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் எதிர்வரும் பொங்கல் வாழ்த்துக்களையும் நெஞ்சம் நிறைந்த மகிழ்வோடு உங்களுக்கு தெரிவித்து கொண்டு என் உரைக்கு வருகிறேன். அருமை நண்பர் சேகரன் அவர்கள் அரும்பாடுபட்டு இந்த அமைப்பை 42 ஆண்டுகளை நோக்கி எதிர்வரும் பொன்விழாவுக்கான ஏற்பாட்டை நோக்கி பயணிக்கிறார் என்றால் அது சாதாரணமான விஷயமல்ல. ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சரித்திரத்தை நோக்கி பயணப்படுகிற ஒரு சிறப்பை அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு, அவரை சார்ந்த நண்பர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு பரிபூர்ண அருளை வழங்கியதனுடைய விளைவுதான் இந்த வளர்ச்சி என்று நான் பெருமிதப்படுகிறேன். அவர் கேட்டார், தலைவாசல் விஜய் அவர்களிடத்தில் சொன்னார், நானும் 25 முறை காதல் கோட்டையை பார்த்தேன்னு சொன்னார். இல்லை 75 முறை பார்த்தேன்னார். ஒரே ஒரு பதில் அவருக்கு, அந்த 32 தடவை பார்த்தவனுக்கு என்ன பதில் சொன்னாரோ விஜய், அதே பதில் தான் உங்களுக்கும் வரும் என்பதையும் சொல்லி, ரொம்ப அருமையான மனிதர் சேகரன். எனக்கு அந்த உணர்வு இருந்தால் தான் நான் அந்த உணர்வை மற்றவர்களுக்கு உணர்த்த முடியும். ஒரு சப்ஜெக்ட் நடத்தின நான் ஆசிரியர், 36 ஆண்டுகள் வகுப்பறைக்குள்ளேயே நான் வலம் வந்தவன். அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட அவ்வளோ சர்வீஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு உண்மை, என்னை பிடித்தால்தான் நான் நடத்துகிற பாடமும் பிடிக்கும் என்பதை மட்டும்தான் நான் உணர்ந்து கொண்டேன். என்ன அவனுக்கு பிடிக்கலைன்னா என் சப்ஜெக்டு என்ன தான் தலைகீழ நான் நின்னாலும் அவனுக்கு பிடிக்காது. ஒரு குருவினிடத்திலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம், ஒரு குழந்தையிடத்திலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். நான் உள்ளே நுழையிற போதே ஐயா, மூத்த பெரியவர் ஐயா என்னை பார்த்துட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோன்னார். சங்கரா டிவியில் சில நிகழ்ச்சிகள் விட்டால் வரும், ஒன்று ஞாபகம் வச்சுக்கோன்றது எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. என் அருமை நண்பர் தன்ராஜ் அவர்கள் பெருங்கடத்தூர்லேருந்து என்னோட சேர்ந்து வந்திருக்கார். அரங்கத்தில் வீட்டிருக்கிற அத்தனை பேருமே எல்லாருமே ஆண்டுகள் பலவாக இந்த நகைச்சுவையாலே உடலால் மூத்தவர்களாக இருந்தாலும் உள்ளத்தால் இளமையாக இருக்கக்கூடிய வளமையை பெற்றிருக்கிறார்கள். இந்த நகைச்சுவை மன்றம் வழங்கிய கொடை. சிரிக்க தெரிந்தவர்கள் எப்பொழுதும் இளமையாக இருப்பார்கள். சிரிக்க தெரியாதவர்கள் மட்டுமல்ல, அதை ஒதுங்கி இருப்பவர்கள் முதுமையை நோக்கி பயணப்படுவார்கள். எங்கேயுமே எந்த இடத்துலையும் கொட்டி கிடக்குது. இதுக்குன்னு நம்ம படிக்கணும்னு அவசியமே கிடையாது. 2 நாள் தான் இருக்கும். நேற்று இரவு திருவண்ணாமலையில் பேசிட்டு 2 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன். 2 நாள் முன்பே ஸ்ரீபெரும்புதூரில் ஆங்கில ஆசிரியர்கள் 300 பேர் ஆசிரியர்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சி முகாமில் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் அவர்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிளாஸை நான் நடத்தணும். அதில் இந்த ராஜீவ்காந்தி கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குல்ல, அங்கே தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்னை அழைத்து கொண்டு போனவர் டெப்டி, அதாவது அந்த டிஐ, அந்த இன்ஸ்பெக்டரு
என்னை அழைச்சும் போய் பாலச்சந்தர்னு பேர் சாப்பாடெல்லாம் கொடுத்து அந்த தங்குற இடத்துக்கு ரூமுக்கு கூட்டின்னு போய் இங்கே தான் டாக்டர் மன்மோகன் சிங் தங்கினார் அப்படின்னார். அவர் இப்போ தான் போனார். இதை நான் கேட்டேன்னா அவர் சொல்லாமல் இருந்தாலும் நான் அதில் உட்காந்து தங்கியிருப்பேன். சார் எனக்கு அவசரமான வேலையெல்லாம் ஊரில் இருக்குது, நான் தங்கலேன்னு சொல்லி உடனே புறப்பட்டேன். எதையுமே நமக்கு சாதகமாக்கி கொள்ளுகிற மனோபாவம் வாய்க்க பெற்றுவிட்டால் மகிழ்ச்சி என்பது பீரிட்டு கொண்டு வரும். அதில் போய் தவறுகள்லாம் பார்க்கக்கூடாது. அதனால தான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு பெரியவங்க கிராமத்தில் சொல்லி வச்சாங்க. என்ன அழகு! 10 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த ஒரு ஆன்மீக திருக்கூட்டத்தை பட்டிமன்றத்தின் வாயிலாக நடத்தணும்னு சொல்லி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அறநிலையத்துறை என்னை அழைத்தது ஒரு 6 மாதத்துக்கு முந்தி திருநள்ளாறில். கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் இருக்குங்க. அப்படி ஸ்டேஜில் பாடி வச்சு மேலே ஏறுறேன். ஒரு அம்மா ஓடியாந்து, ஐயா வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எனக்கு இந்த நாள் ஒரு பொன்னான நாள் சாமி. அப்படியாம்மா? காலையில் சனி பகவானை பார்த்தேன், சாயந்தரம் ஒன்றை பார்க்குறேன். நான் முன் வரிசையில் என் வீட்டு அம்மா உட்காந்துங்குது. அந்த அம்மாவுக்கு சிரிப்பே தாங்கலை. நாம் கண்டுபிடிக்க முடியாததை அந்த அம்மா கண்டுபிடிச்சது. வெற்றி என்பது பெரிய பெரிய நிகழ்வுகளில் இருக்கிறது, மகிழ்ச்சி என்பது சின்ன சின்ன நிகழ்வுகளில் இருக்கிறது. சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை தான் நம்ம பார்க்கணும். இந்த திரைப்படத்தில் நம்ம வந்தபோது ஐயாவினுடைய முரட்டுக்காளையினுடைய படத்தை போட்டாங்க, எல்லாரும் பார்த்தோமில்ல. ரஜினிகாந்த் அந்த ஓடுற ட்ரெயினில் முதலாக அப்படிப்பட்ட நார்த் இந்தியா ஃபிலிம்லாம் தான் தயாரிப்பாங்கன்றதை முறியடித்து முதலாக தமிழ் திரையுலகத்துக்கும் கொண்டு வந்த சாதனையாளர் தான் ஐயா எஸ்பி ஐயா அவர்கள். அந்த ஓடுற ட்ரெயின்லேயே அந்த சண்டை சீனை பார்த்தோம். ரஜினிகாந்த் சண்டை போடுறாரு. அதே மாதிரி தான் ஒரு ஃபைட் சீன் மாதிரி டெட் பாடியோட சண்டை போடுற மாதிரி இங்கே வந்து தலைவாசல் விஜயனுடைய சீனை அப்புறம் வச்சாங்க. சார், முதல் காட்சி உயிரோடு இருக்கிறவனோட சண்டை, 2வது காட்சி செத்து போனவனோட சண்டை. உயிரோடு இருக்கிறவனை கூட நடக்கிற கூட சுலபம், ஆனால் செத்து போனவனோட சண்டை போடுறதுன்றது மகா கஷ்டம். அதுக்கு டபுளால் தான் வரணும். அங்கே ரஜினிகாந்த் சிங்கிளால் வந்திருக்கிறாரு, டபுளால் தான் தலைவாசல் விஜய் வந்திருக்கிறார். அப்போ தான் அவனோட சண்டை போட முடியும். சில பேர் டாஸ்மாக் நிறைய போயிட்டு வரோம், ஏன்டா வேணா போகிறீங்கண்ணா. அப்படி போனால் தான் சார் வீட்டு சம்சாரத்தை பேச முடியுதுன்றான். அதனால் பல விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலேயும். அதை தான் நான் சொல்கிறது, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. கடவுளிடத்தில் விட பிரார்த்தனை பண்ணும்போது பெரியவங்க உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் சொல்லி நான் கேட்கணும். இறைவனிடத்தில் பணத்தை கேட்பதை விட மனதை கேட்போம். பணம் நாம் படைத்தது, மனம் அவன் படைத்தது. நாம் படைத்ததை விட அவன் படைத்ததை கேட்டால் அந்த மனசு இருந்தால் நம்ம கையில் இருக்கிற பணத்தை இன்னொருத்தனுக்கு கொடுப்போம், அவன் நம்மளை கடவுளாக பார்ப்பான். இதுதான் மனதை கேட்போம். அந்த மனதை கேட்டு அந்த மனதை புனிதமாக்கி கொள்ளுகிற மகத்துவத்தை செயல்படுத்துவதே நகைச்சுவை தான். அதனால தான் தொல்காப்பியத்துக்கு தமிழில் இருக்கிறவுடைய மூத்த இலக்கண நூல் இல்லையா, நகையே அழுகை இளைவரல் மரட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பாலிட்டே மெய்ப்பாடு என்பன்னு அத்தனை சுவைகளிலும் முதல் சுவையாக நகைச்சுவையை வைத்தார்கள். சிரித்து மகிழுங்க சார். அதற்கு வந்து பஞ்சமே வைக்கக்கூடாது. எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்குது. இப்போது அன்றைக்கி ஒரு அலுவலகத்தில் போய் ஒருத்தன் கேட்குறான், சார் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்குது, எனக்கு 4 நாள் லீவ் வேணும்னா. சார், மேனேஜரு பதறி போயிட்டார். நீ என்னடா சமாதானம் தூது வரானே, உனக்கு எதுக்கு லீவுன்னு. இல்லை, போன வாரம் எனக்கு என் சம்சாரத்துக்கு சண்டை, 2 நாள் லீவு வேணும்னு கேட்டேன். சின்ன சண்டைக்கெல்லாம் லீவு கேட்காதுன்னு நீ தான் சொன்ன. அதனால்தான் நான் பெரிய சண்டையாக பார்த்து அது எப்போ வரும்னு நினச்சிக்கிட்டு இப்போ தான் வந்தேன்னா.
மேனேஜர் சொன்னார், அப்படி எனக்கு 2 நாள் லீவு தேவைப்படுதுடா, நானும் சேர்த்து போட்டுடுறேன். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாத்துலேயுமே நகைச்சுவை இருக்குது, சந்தோஷமாக இருக்கும் சார். வீட்டுக்குள்ளே போனால் பேச மறந்ததுனாலே நகைச்சுவை காணாமல் போய்விட்டது. யாருமே பேசுறது கிடையாது. ஒருத்தர் பேசினா தானங்க அந்த ஹியூமரே பிறக்கும். நாங்கள்லாம் வகுப்பறையில் எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறோம். அவன் என்னென்ன கேள்வி கேட்பான். டாக்டர் ஐயா இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எத்தனை பேஷண்ட்டு பார்த்துருப்பீங்க இல்லை? அதனால தான் நான் போகிற இடங்களில் டெக்ஸ்டோடு தான் நான் பேசுவேன். போகிற இடத்துல மனிதனுடைய மனம் மென்மைப்படணும். மென்மைப்பட்டால் மேன்மையான எண்ணங்கள் உதயமாகும். மேன்மையான எண்ணங்கள் உதயமாக நல்ல சொற்கள் வரும், வளமான சொற்கள். ஐயா வாழ்க வளமுடன் தொடங்கினார் பார்த்தீங்களா? வளமான சொல்லது. அந்த சொற்கள் வளமாக வருகிற போது செயல்களெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மனதை தான் கடவுளிடத்தில் நம்ம வேண்டும்னா போதும். அந்த மனம் என்பதே உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டுட்டோன்னா உதடுகள் தவறாக பேசும். ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேருந்து டாக்டர் வெளியில் வராரு, ஏதோ ஒரு ஸ்கேன் அங்கே கருவி ஒர்க் ஆகலை, டென்ஷனில் வெளியில் வராரு. அந்த நேரம் பார்த்து அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு வாங்குறவன் பார்த்துட்டான், தெய்வமே உங்கள்கிட்ட தான் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறேன், ஆப்ரேஷனுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா. நீ எப்படி இருப்ப? அவன் அப்பாயின்மெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டான் சார். அவன் உணர்ச்சி வசப்படக்கூடாது மனிதன். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு 2 வேணும். ஒன்று புன்னகை, இன்னொன்று மிகப்பெரிய ஆயுதம் மௌனம். மௌனமும் புன்னகையும் மனிதனுக்கு கைவந்த கலையாக இருக்குமானால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று கொண்டே இருக்கலாம். அது குடும்பமாகட்டும், தனி மனித வாழ்க்கையாக இருக்கட்டும், சமூக வாழ்க்கையாக இருக்கட்டும். எவ்வளோ நேரங்களில் மௌனமாக இருக்கணும். ஒரு சாமியை பார்த்து கேட்குறோம், சாமி உங்களுக்கு இந்த பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, ஞானம் இவையெல்லாம் எப்படி வந்தது? மகனே 25 ஆண்டு கால தவத்தின் பயன். சாமி பொதிகமலையில் தவம் செய்தீர்களா, இமயமலையில் சமம் செய்தீர்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒரு பெரிய ஜவுளி கடையில் புடவை சேல்ஸ்மேனாக நான் இருந்தேன்டா, அதனுடைய அனுபவம்தான் இந்த ஞானம் வரவே காரணம். நம்ம தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, உண்மையிலேயே நிறைய பேர் அங்கங்கே இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. இந்த இந்திய திருநாட்டில் தர்மம்னு ஒன்று இன்னும் இருக்குது உயிரோடன்னா அது தாயால், தாரத்தால், சகோதரியால் தான் வாழுது. அதனால தான் இன்றைக்கு கூட ஒரு ஏழை பெண்மணியை அழைத்து 1 மாத 2 மாத காலத்துக்கு வேண்டிய உணவுப் பொருள்களை அருமை நண்பர் சேகரன் அவர்கள் இந்த நகைச்சுவை மன்றத்தின் மூலமாக அந்த அம்மாவுக்கு கொடுத்து உதவி, அதை நான் என் கையால் கொடுக்குற ஒரு பாக்கியத்தையும் இன்றைக்கி அவர் பெற்றுக் கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி, ஒரு பாராட்டு கொடுப்போம். ராஜேஸ்வரி அவந்தம்மா கொடுத்தாங்களா? ஓ, விஜயலட்சுமி மேடம் அவர்கள் இந்த உதவிக்கு காரணமாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். அதனால் மனிதனுக்கு மட்டும்தாங்க சிரிக்கிறதுக்கே கடவுள் வரம் கொடுத்துருக்குறான். எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பும் பெருமையும் அருமையும் நமக்கு இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கருவிகளை இடத்துல போய் போட்டி போட்டு கிடக்கிறோம். உள்ளங்கையிலே ஒரு உலகத்தை கொண்டு வந்திருக்கிற அறிவியலை நான் பாராட்டுகிறேன், விஞ்ஞானத்தை நான் போற்றுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மனிதனை பேசாதவனமாக மாற்றிச்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில நேரங்களில் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நிம்மதியாக இருக்கணுங்க. ஏன்னா இது படுத்துகிற பாடு இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை சார். இது ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு அம்மா மேக்கப் பண்ணுதுங்க, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, பவுடர் அடிக்குது, லிப்ஸ்டிக் அடிக்குது. அவன் வீட்டுக்காரனே கேட்டான், அதர்மமாக தெரியலடியா, அதர்மமாக தெரியல, உன்னை யார் இந்த நேரத்தில் பார்க்க போகிறான், எதுக்காக இந்த மேக்கப் ஆர்ப்பாட்டம்? வாய மூடியா, ஃபேஸ் லாக்கு வச்சுக்கிறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அது மேக்கப்போட பார்த்தா தான் அது ஓப்பன் ஆகும் போலக்குது. ஏன் கஷ்டம் எனக்கு தெரியும், நீ கம்முன்னு படு. அவன் சிரிச்சுக்கிட்டே படுத்தான். அந்த சிரிக்கிற சத்தம் அந்த அம்மா கேட்டுட்டு, என்ன என் மறுபடியும் கிண்டல் பண்ணுற, சும்மா இருமா, ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே ஒத்து வரல,
நான் 10 வருஷமாக உன் கூட குடும்பம் பண்ணுறேன்னே, கொஞ்சம் என்ன கருணையோட பாரு. இந்த செல்ஃபோன் வச்சுருக்கிற பிரச்சனைக்குதே வீட்டில், இதெல்லாம் கருவிகள் வளர வளர உறவுகள் பிரியுதுயா. உறவுகளே சேர்க்கறதில்ல, பேசுகிறதே இல்லை. இப்போ அந்த அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அவனும் தனித்தனியாக ஒரு கம்பெனி வச்சு பேசிங்கிறான். ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம அவங்க சபைக்கு வர்றவங்களாவது எல்லாமே மூத்த பெருமக்கள். உங்களுடைய மகிழ்ச்சியின் மையம் எது தெரியுமா? ஐயா தலைவாசல் விஜய் உள்பட சொல்கிறேன், உங்களுடைய மகிழ்ச்சியின் மையம் எது தெரியுமா? உங்கள் பேரன் பேத்தி தான் உங்கள் மகிழ்ச்சியின் மையமே. குழந்தைகள் வைரங்கள், அவர்களை திட்டாதீர்கள், தீட்டுங்கள் என்று தான் போகிற இடங்களெல்லாம் நான் சொல்லுவேன். அவன் என்ன அருமையாக சிந்திப்பான் தெரியுமா? என்ன அழகாக பேசுகிறான் தெரியுமா? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் எங்கள் அப்பா கவலையாக உட்காந்துங்கிறாரு ஹாலில். மேத்ஸ் பேப்பர் வேறு பையனுக்கு கொடுத்துட்டாங்க. 7th படிக்கிறவன் பேப்பரோடு உள்ளே வந்தான். அவர் முகத்தை பார்த்தான், சூழ்நிலையை புரிஞ்சுக்கினான். டாடி மேத்ஸில் 100க்கு 100 நான் வாங்கிட்டான், என்ன நினைப்பேன்? ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடுண்டான்னார். அப்படிலாம் உனக்கு வரக்கூடாதுன்னு தான் 25 வாங்கியிருக்கிறேன் நான். அவங்க அப்பா அப்படியே கட்டி பிடிச்சினார் சார். உண்மையிலே என் பிள்ளை தான், என் நன்மைக்காக அவன் அதை அந்த குறைய மறைஞ்சு போச்சு சார். சூழ்நிலையையும் சந்தர்ப்பத்தையும் தனக்கு சாதகமாக்கி கொள்ளுகிற வல்லமையை கூட ஒரு ஞானத்தின் அடையாளம். அவன் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு அவசியமே இல்லை. என்னம்மா புத்திசாலித்தனமாகறான், அவன் தான் வார்டு மெம்பராக வருவான். நம்ம எல்லாருக்கும் கடவுள் பகவான் வந்து திறமையை கொடுத்துருக்கான் சார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஆற்றல் இருக்குது. அது என்னன்னு பார்க்கணும். நம்ம அந்த பக்குவத்தை நாம் நம்முடைய மனம் பெற்றுவிட்டால் அங்கே நம்ம திணிக்கிறதுக்கு நம்ம தயாராக மாட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். வாழ்க்கை பயணமே எவ்வளோ நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒவ்வொரு போராட்டம் இருக்குது. ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு போராட்டம் இருக்குது. அந்த காலத்தெல்லாம் பார்த்தோம்னாக்கா பெண்களுக்குன்னு ஒரு தனி குணம் ஒன்று. என்ன குணம் தெரியுமா? நம்ம வீட்டு பெண்களுக்கெல்லாம் அவங்க 1000 தான் 8 அடுக்கு மாளிகையாக இருந்தாலும், அது சாதாரண குடிசை வீடுக்கு ஒரு ஓட்டு வீடாக இருந்தாலும் கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போய் 2 நாள் இருந்துட்டு வந்தால் தான் அவங்களுக்கு உலக மகிழ்ச்சியே. என்ன அதை பற்றி பேசுவாங்க தெரியுமா? எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோன்னா அங்கே சுற்றி இருந்து ஜனங்களை பார்த்தோன்னா என்னமா இருந்தது அப்படின்னு பேசுவாங்க. அப்படி தான் ஒரு அம்மா என்ன சொல்லிச்சு, என் வீட்டில் கூட ஒரு தடவை சொன்னாங்க. என் வீட்டம்மா, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், மனசே சரியில்லை, போய் 2 மணி நேரம் பொறுத்து வந்துட்டேன் சார். என்ன விஷயம்னு அவங்க அம்மா கோஷின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டாங்களாம். நான் இங்கே வேலை செய்ய முடியாதுதான், அங்கே போனால் அங்கே எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதாக இருக்குது, திரும்பி வந்துட்டேன்னா இங்கேயாவது நீ பாதி வேலை செய்வ, அதனால் அங்கே யார் செய்வாங்க எனக்குன்னா. இது ஒரு மகிழ்ச்சின்னு வச்சிங்களேன். அப்படி தான் ஒரு அம்மா என்ன சொல்லிச்சு, பிள்ளைங்களை 2 பசங்களையும் அந்த ஆளுக்கிட்ட விட்டுட்டு இதுங்களெல்லாம் இட்டு போனாக்கா அங்கே வசதி கிடையாது எங்கள் அம்மா வீட்டில், நான் ஒரு 3 நாள் பொறுத்து வரேன், அந்த பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிச்சு. பார்த்துக்கிறோம் போமான்னா. வாசல் வரைக்கும் வந்த அம்மாவுக்கு நம்பிக்கை வரல. திரும்பி உள்ளே போய், உன்னை நம்ப முடியாது, நான் ஒன்று சொல்கிறேன், வீட்டுக்கு போய் அங்கேருந்து செல்ஃபோன் அடிப்பேன், ஃபோன் அடிக்கிற நேரத்தெல்லாம் நம்ம வீட்டு மிக்சியை ஆன் பண்ணு, அந்த சத்தத்தை கேட்டு நீ வீட்டில் தான் இருக்கிறேன்னு நான் நம்புவேன்னா, நான் பண்ணுறேன்ட்டான் சார். அந்த அம்மா 3 நாள் பொறுத்து வரேன்னு சொல்லிவிட்டு 3ஆவது நாளே வந்துடுது. 10 மணிக்கு உள்ளே வருது. அந்த 2 பசங்க தனியாக உட்காந்துக்கிறான் சோபாவில். எங்கடா அவங்க அப்பான்னு கேட்டுது. அது என்னமோமா தெரியல, 2 நாளாக மிக்சி எடுத்து பையில் வச்சுன்னு போகிறாரு. சாயந்தரம் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வராரு. நம்மளால் என்ன சொல்லணுமா அவனுக்கு? பையில் எடுத்து வச்சுக்கிறான். போகிற வழியில் ஃபோன் வந்தால் உடனே கடையில் கேட்டு ஃப்ளக்கில் சொருவி ட்ரன்னு சண்டை. நீ ஒரு ரூல்ஸ் போட்டால் நான் ஒரு ரூல்ஸ் போடுறேன். நான் அந்த மாதிரி ஆள்லாம் நிறைய பேர் பார்த்துக்கிறேன் சார். கோயம்பேடில் அப்போல்லாம் கோயம்பேடுலேருந்து டவுன் பஸ்ஸு போகும்ல, கோயம்பேடுலேருந்து டவுன் பஸ் இப்போயும் போகுது. டவுன் பஸ்ஸு போகுதுனாக்கா எங்கள் ஊர் குரம்பேட்டை, நான் இருக்கிறது குரம்பேட்டை சார். குரம்பேட்டையில் அந்த எம்ஐடி ஸ்டாப்பிங்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அந்த எம்ஐடி ஸ்டாப்பிங்கில் சில பஸ்ஸு நிற்காது சார். ஒருத்தங்க இறங்கணும் போல இருக்குது, எம்ஐடிக்கு டிக்கெட்டு கொடுன்னா நிற்காதுன்னு. எங்கே நிற்கும்? அடுத்தது தாம்பரம் தான் நிற்கும். சரி, தாம்பரத்துக்கு டிக்கெட்டு கொடு. எனக்கு நான் செட்டிலப்பாக்கம் போகணும், எம்ஐடியில் இறங்கினா எனக்கும் சுலபம் அது. நான் பின்னாடி நிற்கிறேன். அவன் கேட்டுட்டான், நான் கேட்கல. எனக்கு ஒரு உள்ளூர் எண்ணம் என்னன்னாக்கா, அந்த டெப்போவில் வேலை செய்கிறவங்க அங்கே இறங்கி போவாங்க.
அது மாதிரி யாராவது ஒருத்தர் இயல்பாக வந்துட்டால் நம்ம இறங்கிடலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கின்னு மனசில் மௌனமாக இருக்கிறேன். இவன் கேட்டுட்டான். இருந்தாலும் என்ன பண்ணார், குரோம்பேட்டை நிற்குது சார், குரோம்பேட்டையிலேருந்து அந்த எம்ஐடிக்கு போனால் 1 செகண்டு 2-3 செகண்டில் போயிடும். அப்படி புறப்படும் போது குரோம்பேட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு சிகரெட்டை பற்ற வச்சான் சார். போக கண்டக்டர் மூஞ்சிக்கு போச்சு. யார் பிடிக்கிறதுன்னா நான் தான்னா. சிகரெட் பிடிச்சா இறக்கி விட்டுருவேன் தெரியுமான்னா. செய்யின்ட்டான் சார். கரெக்டாக எம்ஐடி வந்தது, இறங்கிட்டான் சார் அவன். நமக்குன்னு ஒரு ஆளை கடவுளை அனுப்பினானா நானும் இறங்கிட்டேன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். நீங்கள் யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? மனதை ஊடுருவி பார்க்குற மகத்துவம் இன்னும் வரல. அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்றதுக்கு ஒரு கருவி கண்டுபிடிச்சிட்டான்னா எல்லாமே நல்லது தான் நினைப்பான். அப்படி வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லோரும் நல்லதே நினைப்பான். குற்றவாளி கூண்டில் நிற்கிறான், விவாகரத்து கேஸில் ஃபைல் பண்ணவன், ஜட்ஜையா சொல்கிறாரு, தீர்ப்பு எழுதுனா அவனுக்கு சங்கடப்படுவிடா, சேர்ந்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். இல்லை நான் எவ்வளோ 10 வருஷமாக முயற்சி பண்ணிட்டேன் சாமி, வேணாம் எனக்கு அது தேர்த்து வச்சிரு அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து உன் பழைய சம்சாரத்துக்கு பாதி ஜீவனாம்சமாக உன் சம்பளத்தில் பாதி கொடுக்கணும். சாமி கடவுளேன்னு சிரிச்சான் சார் அவன். ஜட்ஜாக கேட்குறா, நீ வருத்தப்படுவான்னு பார்த்தா சிரிக்கிற? இல்லை சாமி 10 வருஷமும் முழுசாக கொடுத்துன்னு இருந்தேன். அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு பாதியாவது மிஞ்சுதில்லை. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு நீங்கள் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் 5 வருஷத்துக்கு முந்தையே நான் ஃபைல் பண்ணியிருப்பேன். நான் தான் லேட் பண்ணிட்டேன்னா. ஜட்ஜையா ஆச்சரியப்பட்டார், உனக்குள்ளே இவ்வளோ பெரிய சிக்கலாடா. நீங்கள் டிராஃபிக்கில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, எங்கேயும் பாருங்க ஐயா, அக்கம் பக்கத்தில் சுற்றி பாருங்கள். நம்ம என்னமோ நேராக வா, என்ன இருக்குது? மனிதனை சந்திக்கணும். எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. எனக்கு மகாகவி பாரதி இடத்துல பிடித்த வரி அதுதான். எத்தனை கோடி இன்பம், வாழ்நாள் முழுவதும் அடிவயிறு பட்டினி, ஆனால் அவன் ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை. இப்படி விசித்திர கவிஞனே அவன் உப்புக்கும் பருப்புக்கும் அரிசிக்கும் பராசக்தி இடத்தில் பாட்டு பாடி வரம் கேட்கவில்லை, இந்த பாரத நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்று தான் வரம் கேட்டான் என்றால், அப்படிப்பட்ட அவனுடைய வறுமையையே தனக்கு பெருமையாக கருதிய பெருமை செல்லம்மாள் மட்டுக்கும், அந்த அம்மாவுக்கு மட்டும்தானே இருக்குது. இந்திய பண்பாட்டினுடைய அடையாளம் யாரென்றால் பாரதியினுடைய சம்சாரம் செல்லம்மா பாரதி. விளையாட்டுக்கு சொல்லலை நான். என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. பஞ்சம், அவங்க வாழ்க்கையில் பஞ்சமே கிடையாதுயா. எல்லாரிடத்துலையும் நீங்கள் பஸ்ஸில் நீங்கள் ஒன்றும் இல்லை, சிக்னலில் பாருங்கள், சிக்னல்ல இங்கே பார்க்கலாம் எத்தனை இருக்குது, எத்தனை மகிழ்ச்சிங்க இருக்குது தெரியுமா? நீங்கள் இந்த பைக் வச்சுக்கிறோம், ஸ்கூட்டர் வச்சுக்கிறோம் பாருங்கள், சும்மா இருக்க மாட்டான், ரைஸ் பண்ணிக்கினே இருப்பான். பக்கத்தில் காது பொறுக்காது. இந்த எல்லோ விழுந்த உடனே கிளம்பிடுவான். க்ரீன் வர்றது கூட அவனுக்கு பொறுமை கிடையாது. அப்படி தான் இந்த டிராஃபிக்கில் தேனாம்பேட்டில் எல்லோ விழுந்த உடனே ஒருத்தன் கிளம்பிட்டான் சார். நமக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஃப்ளைட்டில் போயிடுறவங்களுக்கு பாருங்கள், லேண்டிங் ஆன பிற்பாடு எல்லோரும் ஃப்ளைட்டுக்குள்ளே பார்ப்போம், யார் ஒருத்தன் எழுந்தானா உடனே நம்ம எழுந்துருவோம். அந்த மாதிரி ஒருத்தன் முன்னாடி போனான் பார்த்தீங்களா, போன உடனே நம்ம 4 பசங்க பின்னாடி போட்டான். பின்னாடி போன 4 பேரையும் அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஓரம் கட்டிட்டார். அதில் ஒருத்தன் கேட்டான், முன்னாடி போனானே அவனையும் தானே பார்த்தேன், அவனை விட்டுட்டு இந்த 3 பேர் மட்டும் ஏயா பிடிச்சேன்? ஏய், எங்களுடைய மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அவர் தான். ஒரு நாளைக்கு 5 தடவை இப்படி போய் 4 பேராக கொடுப்பார். அவரை போய் நான் எப்படா அரெஸ்ட் பண்ண முடியும்? அவரெல்லாம் ஓரங்கட்ட முடியாது. அதில் அப்படிப்பட்ட ஒரு விவகாரம். அந்த ஹெல்மெட்டு போட்டுன்னு வரவங்களை பிடிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? 3 பசங்க ஹெல்மெட்டு போடலன்னு ஒரு பக்கமாக நிறுத்திட்டார் சார் அவர். இன்னொருத்தன் ஒய்ஃபை பின்னாடி உட்கார வச்சு அவனும் ஹெல்மெட் போடல, அந்த அம்மாவும் போடலை, போயிட்டே இருக்குது, போன்ட்டார். அந்த 3 பசங்களில் ஒருத்தனுக்கு கோவம் வந்துடுது. எங்களை பிடிச்சி வச்சுட்டு அவங்கள ஏன் அனுப்பினேன்னு, அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோடு போகிறான். அவனுக்கு இன்னொரு பிரச்சனையை நான் கொடுக்கணுமா? அதில் 3 பேரில் இன்னொருத்தன் சொல்கிறான், ஐயாவுக்கு ரொம்ப பிரச்சனை போலக்குதான்றான். நீங்கள் நம்முடைய மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் ஏதோ ஒன்றை நோக்கி வைப்பதை விட சுற்றுப்புற சூழ்நிலையும் பார்ப்போம்.
மகிழ்ச்சியின் எல்லையை தாண்டி நாம் போகலாம். நான் யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நான் அடிக்கடி சொல்கிறது உண்மையிலே நான் அனுபவிச்சது. அது நிறைய பாருங்கள், நிறைய பேசுங்க. இந்த பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது பார்த்தீங்களா, அந்த காலத்தில் நீங்கள் எல்லாம் பயணம் பண்ணியிருப்பீங்க. இந்த திருவள்ளூர் பஸ்ஸுனால் 2 சீட்டில் தான் நாங்கள் உட்காருவோம். இந்த 2 சீட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு கட்டை இருக்கும் தெரியுமா? அந்த கட்டையில் யார் கையை வைக்கிறதுன்னு இவனும் வைப்பான், அவனும் வைப்பான். இவன் பாதியில் வைப்பான், அவன் பாதியில் வைப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான், கொஞ்சம் நேரத்தில் இவன் உள்ளமாக அவன் கையெடுத்து ஏதோ ஒரு காரணத்துக்கு கையெடுத்தானா மொத்தத்தையும் இவன் ஆக்கிரமி பண்ணிக்குவான். இவன் கையெடுத்தானா அவன் ஆக்கிரமி பண்ணுவான். இப்படியே போராட்டம் பண்ணுவான். 1 மணி நேரத்துக்கு பிறகு அவன் மேலே இவன் படுத்துன்னு இருப்பான், இவன் மேலே அவன் படுத்துன்னு இருப்பான். சமரச சன்மார்க்கம் ஆகிடும் அந்த இடத்துல. எல்லா இடங்களிலும் சார் மகிழ்ச்சி என்பது கடவுள் கொடுத்துருக்கிற கொடை. நம்ம போகிற இடங்களில் எங்கேயும் பார்ப்போம், எங்கேயும் ரசிப்போம். ஒருத்தரை வீழ்த்தணும்னு நினைக்கிறத விட ஒருத்தரை வாழ்த்தணுன்ற எண்ணத்தை உருவாக்கி தருகிற அந்த சிரித்து மகிழக்கூடியது வீட்டுக்குள்ளேயே இருக்குது. நான் சொல்வது உண்டு, ஒரு இளைஞனையோ ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகத்துக்கு தருவது 2 இடம். ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. இல்லையா? இந்த 2 இடமும் சரியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், பிள்ளைகள் அற்புதமான பிள்ளைகளாக வருவார்கள், ஆனந்தமான பிள்ளைகளாக வருவார்கள். அதை தான் சொல்கிறது, குழந்தைகளை நம்ம ரொம்ப ரசிக்கணும். வீட்டில் அதிகமான பேசி பழகுவதற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கும். தயவு செஞ்சு இந்த சீரியல்லையே முழுமையான நேரத்தை கடத்தாதீங்க. அடிக்கடி நியூஸ் கேட்காதீங்க, நம்ம ஆரோக்கியம் போயிடும். இல்லை, எங்கெங்கே மோசங்கள் நடக்குதோ அதைத்தான் சார் பெருசாக காட்டுறான். எங்கெங்கே நல்லது நடக்குதோ யார் சார் காட்டுறாங்க? அது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். அது சீரியல்னாலும் பார்த்தீங்கன்னா, நான்லாம் எங்கள் வீட்டுக்காரம்மா மேலே ரொம்ப இப்போ பக்திமான் ஆகிட்டேன். ரொம்ப உண்மையிலே அவள் மேலே பக்தி வந்துடுது, பாசம் இருந்து இப்போ பக்தியாக மாறிட்டுது. சில நேரங்களில் வீட்டில் உட்காந்தோம்னா ஏதாவது ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு 4 நாளைக்கு பார்த்தேன் சார், எனக்கு 4 நாளும் தூக்கம் வரல. ஒரு சீரியலே என்னை தூங்க விடாமல் பண்ணிட்டுது. ஆனால் என் சம்சாரம் ஒரு நாளைக்கு 7-8 சீரியல் பார்க்குறா. இவ்வளோ சீரியலை பார்த்து இவ்வளோ கதையும் பார்த்து கடைசியில் என்னை ஞாபகம் வச்சுன்னு சோறு போடுறா பார்த்தீங்களா? அப்போ பாசம் பக்தியாக மாறுமா மாறாதா? எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுங்களா? இப்போ சீரியலில் ஏதாவது நல்ல வார்த்தை வருதா? தயவு செஞ்சு நான் வணங்கி கேட்குறேம்மா, நல்ல விசேஷங்கள் வீட்டில் நடந்தால் டிவியை நிறுத்திட்டு பேசுங்க. அதில் எல்லாமே எதிர்மறை தான் வருதே தவிர ஆதரவானது மனதுக்கு நிம்மதி தருகிற வார்த்தைகள் ஒன்று கூட கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் அது, ஒரு பக்கம் செல்ஃபோனு, ஒரு பக்கம் இது. எந்தெந்த சிக்கல்களில் நிறையா மனிதன் தன்னுடைய பிரச்சனைக்கு எதையெல்லாம் தீர்வு கண்டானோ அந்த தீர்வுகளே அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது. இப்போது ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சான், அதை விட பெரிய மோசம் உலகத்திலே இல்லை. பிச்சைக்காரனே வர்றதில்லை இப்போது. அந்தந்த வீட்டு எஜமானே பிச்சைக்காரன் ஆகிட்டான். இல்லை, அதனால தான் ஒருத்தன் வீட்டுக்கு போகிறான், அவன் ஃப்ரிட்ஜு முன்னாடி உட்காந்து அழுதுங்கிறான். என்னடான்னு கேட்குறேன், 10 நாளாக வச்சுருந்த வத்த குழம்பு எடுத்து ஊற்றி சாப்பிட்டுங்கிறேன், எனக்கே மனசு கேட்கலன்னா. இதை கண்டுபிடிச்சவன். அதே மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை போகிறேன், காலைல ஒருத்தன் டிவி முன்னாடி அழுதுங்கிறான். சீரியலை பார்த்து உலகம்தான் அழுகுது, நீ ஏன்டா அழுகுறேன்ன? அது சீரியல் என்னத்தை என் கல்யாண கேசட்டுன்னா. நான் அவனை பாராட்டினேன், அந்த கல்யாண கேசட்டை மறுபடியும் பார்க்கணுன்ற தைரியம் வந்தது பற்றியாடா உனக்கு. அதனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் கடவுள் கொடுத்தது. திரும்ப நான் தான் சொல்லுவேன், நம்மால் எதுவும் கிடையாது சார், நம்மால் எதுவுமே கிடையாது. நம்ம மேலே ஒருத்தன் இயக்குகிறான், அவனுடைய திருக்கரங்களுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லுவோம். தினம் எழுந்திருக்கும் போதே நன்றி. நம்ம இஷ்ட தெய்வங்கள் எதை வேணாலும் கும்பிடுங்க. ஏன்னா நான் நான் கற்பனையாக சொன்னால் அதில் இருக்கிற கருத்தை எடுத்துக்கங்க தயவு செஞ்சு. இது கற்பனை தான், கற்பனையாக இருந்தாலும் இதில் இருக்கிற கருத்தை எடுத்துங்க. நல்ல அறிவார்ந்த பெருமக்கள்ன்றதுனால சொல்கிறேன். ஒரு பெரிய மீன் அந்த குளத்தில் இருக்குது, ஒரு சின்ன மீனும் டெய்லி அந்த சுற்றிக்கிட்டு இருக்கு. வலை வீசுகிறவன் அப்படி வலையை வீசுகிறான், பெரிய மீன் அதில் அகப்படாது, ஓடிடுது. சின்ன மீனும் அது தப்பிச்சுக்குது. 10 நாளாக வாட்ச் பண்ண பெரிய மீன் கேட்டு தான், நான் உருவத்தால் பெருசாக இருக்கிறேன், நான் அதை உள்ள மாட்டல, நீ உருவத்தில் சின்னதாக இருக்கிற, உன்னை மாதிரி இருக்கிறவங்களாம் மாட்டிக்குதுங்க, நீ எப்படி தப்பிச்சுக்கிட்டே இருக்கிற, நானும் 10 நாளாக பார்க்குறேன்னு. அந்த சின்ன மீன் சொன்னதான், அந்த வலை வீசுகிறவன் என்ன பண்ணுறான், வலையை எதிர்பக்கமாக தானே வீசுகிறான்,
அவன் எதிர்ப்பக்கமாக வலையை வீசுகிற போது அந்த நேரம் வேகமாக ஓடி போய் அவன் பாதத்தில் நான் நின்றுடுவேன். அவன் கால் பக்கம் நின்றதுனால அவன் எதிர்ப்பக்கத்தில் இருந்து தான் பிடிச்சிட்டு போவான். இதை நான் இப்படி பார்க்கிறேன். இந்த உலகத்தில் மாயவலை வீசப்படுகிற போது இறைவனுடைய பாதத்தில் நாம் நிற்பதற்கு தயாராகிவிட்டால் எந்த வலையிலும் நாம் சிக்க மாட்டோம். அதனால்தான் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதென்னார். மனக்கவலைக்கு எனக்கு மருந்து இருக்குதா சார்? மனக்கவலைக்கு யாருக்காவது மருந்து இருக்குதா? தலைவாசல் விஜய் அவர்களை பார்த்துட்டு நான் 32 தடவை படம் பார்த்தேன், 22 தடவை படம் பார்த்தேன், 10 ரூபாய் கணக்கு போட்டாலும் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகான ஒரு கேள்வி, எப்படி எதிர்பார்த்துருப்பாரா? இதை நான் அனுபவிச்சிருக்கிற ஒரு இடத்துல தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களும் நானும் ஒரு இடத்துல அவருடைய மடிப்பாகத்தில் அவருடைய வீட்டை பார்க்கறதுக்காக அவரை சந்திச்சுட்டு, நான் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் வேகமாக நேரமாக ஆச்சு தம்பி வாப்பா பஸ்ஸில் போகணும்னு சொல்லிட்டு வந்து உட்கார பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரோம். அந்த நேரத்தில் ஏற்கனவே வேறு ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்தவன் இறங்கி ஓடி வந்து அவரை பார்த்துட்டு, தெய்வமே உன் நிகழ்ச்சின்னா எனக்கு உயிருன்னா. ஐயா கேட்டார், டெய்லி கேட்பையான்னார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஆரம்பிப்பேன், என் கம்பெனிக்கு லேட் ஆகிட்டு நான் நேராக வந்துடுவேன் பஸ்ஸுக்குன்னா. இது மாதிரி ஒரு பாராட்டை உலகத்தில் கேட்க முடியுமா? நான் அவன் போன பிறகு எனக்கா கோவம் வந்தது. ஐயா கேட்டேன், இப்படி சொல்கிறான் ஐயான்னு. இல்லை தம்பி, ஒருத்தனை கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு நான் காரணமாக இருக்கிறேன் பத்தியா சார். இந்த பக்குவம் நமக்கு வேணும் சார், இந்த பக்குவம் நமக்கு வேணும் சார். அந்த பக்குவத்தை நானும் கடைபிடிக்கிறேன். 2 மாதத்துக்கு முந்தைய கும்பகோணம் போகிறேன் சார். ரோட்டரி மீட்டிங்கில் பேசுறதுக்காக அங்கே போயிருந்த போது அர்ச்சனை பண்ணின்னு வந்துடலாம், கும்பேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அர்ச்சனை தட்டு கேட்டேன். அவன் அர்ச்சனை தட்டு எல்லாத்தையும் கொடுத்தான் சார். தேங்காய் பழம் எல்லாமே இருந்தது, வெத்தலை பார்க்க காணோம். தம்பி இல்லையா, நான் 3வது பெட்டிக்கடையில் போய் கேளுன்னா. அங்கே போய் கேட்டால் அவன் 3 வெத்தலையும் அவன் 2 பாக்கம் வச்சான் சார். நான் சொன்னேன், 5 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுக்குறியாப்பா, ஒரு 2 வெத்தலை கூட வையாம்பா, தப்பு இல்லையேன்னு. அவன் சொன்னான், அன்னைக்கு நான் படிக்கிற காலத்தில் கூட 2 மார்க் நீ போட்டுருந்தீன்னா இன்றைக்கி ஏன் அந்த கடையை வைக்கிறேன்னா சார். அப்போ தான் நான் கேட்டேன், என்னடா சொல்கிறேன், எப்போ படித்தேன்னு. குரோம்பேட்டையில் உங்கள்கிட்ட தான் நான் படித்தேன்னா. அப்போ இங்கேண்டா கும்பகோணத்துக்கு வந்தேன்னு. என்னமோ நான் இப்படி சுற்றி கிடக்கிறேன்னு எங்கள் சித்தப்பா தான் அந்த கடை வச்சு கொடுத்தாரு, ஏதோ பழச்சிங்கிறேன் அப்படின்னு அந்த பழைய ஞாபகத்தை எடுத்து சொன்னான் சார் அவன். அதனால் எப்பயும் அதையும் தாக்குதலை கூட தாங்கிக் கொள்ளுகிற மனப்பக்குவத்தை இந்த மகிழ்ச்சி ஒன்று தான் கொடுக்கும். அங்கே போய் விரோதம் பாராட்டி அவங்ககிட்ட சண்டைக்கு போக முடியுமா? போக முடியாது சார். எவ்வளவோ நிகழ்ச்சிகள் இருக்குது சார், எவ்வளவோ நிகழ்ச்சிகள் இருக்குது, கொட்டி கிடக்குது. நீங்கள் போகிற இடத்துல எழுதி வச்சதை கூட பாருங்களேன், தப்பு தப்பாக எழுதியிருப்போம். இந்த மொழி, அதுதான் மொழிக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குல்ல. தமிழனுடைய மொழிக்கு ஒரு பண்பாடு, எல்லாம் அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது சார், இல்லைன்னு சொல்ல முடியாது. மொழிக்குன்னு ஒரு மொழி தான் பண்பாட்டினுடைய ஆதாரமே. நான் எல்லா நாடுகளுக்கும் போயிருந்தேன். சமீபத்தில் யூஎஸ் போயிருந்தேன், அதுக்கு முன்னாடி யூகே போயிருந்தேன். ஒரு மாதம் இருக்கிற போதே அங்கே இருக்கிற தமிழர்களெல்லாம் பார்க்குறேன் சார். உண்மையிலே தமிழை காப்பாற்றுகிற முயற்சியில் அற்புதமாக செயல்படுறாங்க. மன்ற சங்கம் வச்சு தமிழ் பள்ளிக்கூடமே தொடங்கி இருக்கிறாங்க, தமிழ் பள்ளிக்கூடமே தொடங்கி நடத்துகிறாங்க சார். அங்கெல்லாம் எதுவும் சம்பளத்துக்காக இல்லை, தமிழினுடைய தமிழை வளர்க்க வேண்டும் என்பதற்காக. ஏன் எத்தனை பேர் பரதநாட்டிய கலை மங்கி போய்விடக்கூடாது என்ப அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அழகையும் நான் பார்த்தேன் சார். எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் 2 மொழி கொள்கை, ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று தமிழ், 2 இருமொழி கொள்கை இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறது, மொழியை கூட பிள்ளைகளிடத்தில் நல்ல பேச்சுவார்த்தை, அடுத்தவனை காயப்படுத்தாத வார்த்தைகள், நியாயப்படுத்துகிற வார்த்தைகள் நாம் தான் பேசி கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு எப்படி பேசுகிறதுன்னு கூட தெரியலையே சார். நானே வகுப்பறையில் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். நான் சங்க இலக்கியத்தெல்லாம் அபய நடராஜன் சார்கிட்ட கேட்டிருக்கேன்டா, திருக்குறள் டாக்டர் சாலமன் பாப்பையா பத்மஸ்ரீ பாப்பையா இடத்துல கேட்டிருக்கிறேன்டா. ஒரு பையன் அழுகுறான் சார். நீ ஏன்டா அழுகுற, நீ மட்டும் நல்லவாதியார்கிட்ட பாடம் கேட்டிருக்கிற. அப்போ அவனுக்குள்ளே அப்படி ஒரு வேக்கம் இருக்குன்னு எனக்கு அப்போ தெரியாது சார். மறுப்பதற்கு கூட ஒரு நயமாக மறுக்கணும் எவையுமே, தெரியுமா? சீனிவாசராகவன்னு ஒரு சிந்தனையாளர் இருந்தார். சீனிவாசராகவன்னு ஒரு சிந்தனையாளர் இருந்தார். அவர் சிந்தனைன்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அப்போது யாராவது படிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்குதா? சிந்தனைன்ற ஒரு பத்திரிகையில் பொன்மான் அப்படின்ற ஒரு கட்டுரையை வெளியிட்டுட்டார். இந்த கட்டுரை கதை, பொன்மான்ற கதையை வெளியிட்டார். இதை படித்த ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான்,
அங்கேருந்து அவருக்கு லெட்டர் போட்டான். சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொன்மான் கதையை நான் தான் எழுதினேன், இது வேற ஒரு பத்திரிகையில் வந்திருக்குதுன்னு அந்த பத்திரிகையில் வந்ததையும் காப்பி எடுத்து அனுப்பிட்டான். சீனிவாச ராகவன் அதை பார்த்தாரு. பார்த்துட்டு அடுத்த வாரம் சிந்தனை பத்திரிகையில் என்ன போட்டார் தெரியுமா? பொன்மான் ராகவனை ஏமாற்றியது புதியதல்ல அப்படின்னு போட்டார். பொன்மான் ராகவனை ஏமாற்றியது புதியதல்ல. ராமாயணத்தில் இருக்கிறத கொண்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணார் பார்த்தீங்களா? அவன் எழுதி போட்டவனே சிரித்து மகிழக்கூடிய அளவுக்கு அவன் மனதை காயப்படுத்தாமல் நியாயப்படுத்தியிருக்கிற பெருமை இருக்கிறதே, இதுதான் சிறப்பு. அதைத்தான் நான் சொல்ல வரேன். எல்லாருக்கும் யாருக்கும் நம்மால் ஒரு வருத்தப்படக்கூடாது. அந்த வருத்தப்படாத ஒரு வார்த்தைகள் எல்லாருமே, ஏன்னா நான் இன்றைக்கி கூட பார்ப்பேன், ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் பிள்ளைக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. வீட்டுக்குள்ளே கூட பாருங்கள், ஒரு பொம்மை வாங்கியாந்து கொடுங்க, ஒரு பெண் பொம்மையை வாங்கியாந்து கொடுங்க ஒரு குழந்தைகிட்ட, பெண் குழந்தைகிட்ட, அது அழகாக ஒரு சடை போடும், போட்டு வைக்கும், பூ வைக்கும், அதுக்கு ஒரு பேர் வைக்கும், கூட்டும் போகும். நம்ம பையன்கிட்ட ஒரு கார் பொம்மை வாங்கி கொடுங்க, 10 நிமிஷத்தில் அக்கா பிரித்து வச்சுருப்பான். ஏன்டா அப்படி பண்ணன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் சேர்த்தும் வச்சுருவான். அது ஒரு திறமை இருக்குது, இது ஒரு திறமை இருக்குது. அதனால தான் அந்த காலத்திலலாம் வளர்க்குற முறைகளிலே வாழ்க்கை இருந்தது. பேர் வைப்பாங்க சார், நாராயணா இங்கே வா, நாராயணா வா. கோயிலுக்கு போகிற நேரம் இல்லை, பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளையாவது 8 எழுத்து மந்திரத்தை சொல்லறதுக்கு நாராயணான்னு ஒரு பேரை வைப்பான்னு கூப்பிட்டான். நமச்சிவாயனும் பேர் வச்சான், ஆறுமுகம்னு பேர் வச்சாங்க. எல்லாருமே சரவணா 5 எழுத்து மந்திரத்தையும் 6 எழுத்து மந்திரத்தையும் 8 எழுத்து மந்திரத்தையும் சொல்வதற்கு கூட நேரமில்லை என்றாலும் பிள்ளைகளுக்கு பேர் வைத்து அழைப்பதன் மூலமாக நான் அந்த பிரார்த்தனையை செய்வோம் என்று அந்த காலத்தில் வச்சாங்க சார் பேர். அவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது. இன்றைக்கி காரண காரியம் இல்லாமல் பேர் வைக்கிறான் சார். ஒரு லைன்ஸ் கிளப் மெம்பர் சார், அவருடைய வீட்டுக்கு நான் போய் உட்காந்துங்கிறேன், வெந்நீர் கேட்டேன். அவ்வளோதான். வெந்நீர் கேட்கும்போது பையன்கிட்ட சொன்னார், வெந்நீர் எடுத்தனோட அங்கிளுங்கன்னார். அங்கேருந்து அவன் தாவி 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 மான் தாவற மாதிரி தாவி போகிறான். எனக்கு பகீர்னுது, இந்த வெந்நீர் எடுத்துன்னு வரும்போது இப்படி தான் வருவானோ அப்படின்னு. அதே மாதிரி வெந்நீர் எடுத்துன்னு வரும், அப்படியே தான் சார் தாவி தாவி வந்தான். ஆனால் ஒரு ட்ராப் கூட சிந்தலை சார். அவ்வளவு ப்ராக்டிஸில் இருக்கிறான் பொழுது பையன். அவங்க அப்பனை கேட்டேன், பையனுக்கு என்ன பேர்? என்ன ஜம்புலிங்கம்னா சார். இல்லை, ஆஹா சரியாக தாண்டா வச்சுக்கிற பேரை, சரியாக தான் வச்சிருக்கிற, ஜம்புலிங்கம் பேர் வச்சுக்கிற. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அவன் சொன்னான், ஏன்டா இந்த பேரை வச்சேன்னு. இல்லை, நாமெல்லாம் வளர்ந்த காலத்தில் வழப்பு வேறு. ஒரு தூளியில் போட்டு ஆறோன்னா அந்த செவத்துலேருந்து செவத்து வரைக்கும் இழுத்து விடுவான். நம்ம அசைஞ்சு வளர்ந்ததுனால இறக்கி விட்டாலும் அசைஞ்சே போகிறோம், நிதானமாக போகிறோம். இப்போ இட வசதி இல்லை, ஸ்ப்ரிங் தொட்டியில் போட்டு இவனை வளர்த்தேன். அப்படி இழுத்து விட்டான், எகிரி குச்சே வளர்ந்தான். அதே மாதிரி இறக்கி விட்டாலும் ஓடுறான். நான் என்ன பண்ணுவேன்? வளர்ப்பு எப்படியோ வாழ்க்கை அப்படி. எல்லாத்துக்கும் காரணம் நாம தானே. அந்த காலத்தில் எப்படிங்க கொடுத்தாங்க? வெள்ளை கிணத்துல பால் சோற்றை பிசைந்தி அம்மாவுக்கு ஒரு ரூபாய், அப்பாவுக்கு ஒரு ரூபாய், தாத்தாவுக்கு ஒரு ரூபாய், பாட்டிக்கு ஒரு ரூபாய், எதிர்விட்டங்களுக்கு என்று ஊட்டும்போதே அந்த உணவு மட்டும் அந்த அம்மா கொடுக்கல, உறவுகளையும் அடையாளப்படுத்துகிறா. அது மட்டும் இல்லை, இன்னொருத்தருக்கு கொடுக்கணுன்ற பண்பாட்டையும் சொல்லி கொடுக்குறா. ஒரே வேளையில் 3 பணிகளை இங்கே சேர்த்து கொடுத்ததையா. இப்போது கிண்ணத்தில் சாதத்தை போட்டு பாலை ஊற்றி செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்துட்றோம். அது அள்ளி போடுது. அதுக்கு பால் சோறுன்னு தெரியல, மோர் சோறுன்னு தெரியல, எதுவும் தெரியல. அந்த புள்ள அப்படியே வளருது. பெரிய ஆளான பிற்பாடு கிச்சன்லேருந்து அம்மா தட்டை எடுத்து சாதம் போட்டு சாம்பாரை ஊற்றி கையில் கொடுக்குறா. டிவி முன்னாடி சாப்பிட்றான். அந்த அம்மா கத்துது, டிவி முன்னாடி சாப்பிடாதையா, டேஸ்ட்டு தெரியாதுன்னு. அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏன்டி டிவியை பார்க்குறேன்றான். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த டெவலப் தானே அது. நாம் இப்போ உலகமே, நம்முடைய வாழ்க்கை முறைகளே மாறி போச்சு, உணவு முறைகள் மாறி. அதனால தான் சொல்கிறேன், நான் எதையுமே கொஞ்சம் மாற்றம் வேண்டுமென்றால் அதை மகிழ்ச்சியாக பார்த்து திருத்துவதற்கு முயற்சி பண்ணுவோம். திருத்துவது என்பது தீர்வு, தண்டனை கொடுப்பது என்பது தீர்ப்பு. தண்டனை வேண்டாம், தீர்வு கொடுப்போம், கலந்து பேசுவோம், கலவரமே வராது. இன்றைக்கி அப்படி தான் இருக்கும். காலம் மாறி போச்சு. மாமியார் ஹாலில் உட்காந்துங்கிறாங்க, மருமக கிராஸ் பண்ணி போகுது கிச்சன் பக்கமாக. அம்மாடி கிச்சன் பக்கமாக போகிற? ஆமாம் அத்தை. அந்த பாலை சிம்மில் வைடியம்மா. சிம் 1 இல்லையா, சிம் 2 இல்லையான்னு கேட்டுது. அது மேலே தவறில்லை. இப்போ இருக்கிற நிலைமை அது இல்லைங்களா? இப்போ இருக்கிற நிலைமை சார் அது. அதனால தான் சொல்கிறேன் நான்,
இந்த சூழ்நிலையை அனுசரித்து இன்றைக்கி தலைமுறை இடைவெளி அதிகமாகிட்டுது. மூத்த பெருமக்கள் இளையவர்கள் 2 பேருக்கும் ஒத்து வராத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட அந்த பண்பாட்டுக்கும் அந்த நாகரிகத்துக்கும் கல்ச்சர், வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த அக்ரிகல்ச்சர் என்ற விஷயத்தில் ஏராளமான சிறப்புகள் இருக்குது. நம்முடைய லைஃபே அதுக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம நிறைய ரசிப்போம். நமக்கு அந்த ரசனை வேண்டாம்லாம் ஒதுங்காதீங்க. பெருந்தலைவர் காமராஜர் நம்ம ஆச்சரியப்படுற விஷயமெல்லாம் ரசிச்சிருக்கார் சார். அவர் ரொம்ப, நான் அவருடைய வரலாறுலாம் படிங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. போகிற காலத்தில் அவர் எல்லாமே மறந்துடுவான் போலகுது. நல்லவங்கள்லாம் அவனுக்கு அடையாளமே தெரியல. பெருந்தலைவர் காமராஜர் ஒரு ஊரில் போயிட்டு இந்த மாதிரி தான் பேசுகிறாரு. உண்மையிலே இந்த மைக்கு நல்லா இருக்கு ஐயா, ரொம்ப அருமையாக. அந்த பிள்ளைகளை பாராட்டணும். நல்லா இருக்குது, செட் பண்ணி வச்சுருக்காங்க. பல இடங்களில் இந்த மைக்கு தகராறு பண்ணும். அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் பேசுகிறாரு கும்பகோணத்தில், மைக்கு தகராறு பண்ணுது. கோவப்பட்டுட்டார். இனிமேல் இந்த மைக் செட்டுக்காரனை கூப்பிடாதீங்கன்ட்டார். அவர் பேச்செல்லாம் முடிஞ்சு கீழே இறங்கின உடனே காங்கிரஸ்காரர்லாம் ஓடியாந்தாங்க. என்னங்கய்யா உங்கள் வாயால் இப்படி சொல்லிட்டீங்களே, எல்லா கூட்டத்துக்கும் அவர் தான் கூப்பிடுவோம், பாவம் அந்த மைக் செட்டுக்காரர் அழுகுறாரு, இனிமேல் என்னை யாருமே கூப்பிட மாட்டாங்களேன்னு. அப்போ பெருந்தலைவர் கேட்குறாரு, ஓ நம்ம பேச்சை மக்கள் கேட்குறாங்களா சார்? என்ன அருமை சார், நம்ம பேச்சை மக்கள் கேட்குறாங்களா? என்ன ஹியூமர், என்ன ஹியூமரையா? கரண்ட் கம்பத்து மேலே ஏறி உக்காந்துங்கன்னு பெருந்தலைவர் வாழ்கண்ணா, டேய் காரில் அப்படியே டோரை இறக்கிட்டு சொன்னார், நான் வாழ்ந்துருவேன்டா, நீ போயிடுவே, கீழே இறங்கு. என்ன ஒரு நகைச்சுவை உணர்வு பார்த்தீங்களா அவருக்கு? பெருந்தலைவர் காமராஜர் எல்லாருக்குமே இருந்திருக்குது சார். மகாத்மா காந்தியடிகள் எனக்கு மட்டும் சிரிக்க தெரியவில்லை என்றால் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன்னு சத்திய சோதனையில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்றால், அன்பானவர்களே, நாம் நல்லா மகிழ்ச்சியாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். நம்முடைய மனநலத்துக்கு உடல் நலம் 2 இருக்கணும் ஐயா. மனநலமும் உடல் நலமும் 2 ஒத்துழைத்தால் தான் ஆயுளும் ஆரோக்கியமும் நீடித்து கொண்டே வரணும். 2ல் 1 சரியில்லாமல் போயிடக்கூடாது. அதனால தான் நான் எல்லாத்துலேயுமே தப்பாக பார்க்காதீங்க. நான் அப்படிப்பட்ட பழகிட்டேன் நான். ஏன்னா நான் என்கிட்ட இருக்கிற பண்டிலாக இது பேப்பரு. நான் என்கிட்ட ஸ்டூடெண்ட்டெல்லாம் நான் பார்த்து ரொம்ப ரசிப்பேன். நான் ஏற்கனவே கூட இந்த மன்றத்தில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன் மறுபடியும். தேனாம்பாட்டை சிக்னலில் நான் டி நகரில் பஜாரில் வேலையை முடிச்சுட்டு அப்படி காரை திரும்புகிறேன். அங்கேருந்து இந்த டிராஃபிக்கில் நிற்கிற இன்ஸ்பெக்டர் ஐயா வணக்கம்னார். என்னை கண்ணாடியில் பார்த்துட்டு ரொம்ப டோரை இறக்கிட்டு, தம்பி வணக்கம், டேய் புருஷோத்தமா நீ தானே? ஆமாய்யா அன்னைக்கு சொன்னையே கிளாஸில், ஒரு நாளைக்கு நீ நடுத்தருவில் நிப்படா 3 வருஷமாக இங்கே தான் நிற்கிறேன்னா. நான் சொன்னேன், உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது ஓணுமான்னு கேட்டேன். அங்கேயும் போய் தானே நிற்கணும்னா. அதனால் மகிழ்ச்சி என்பது எல்லா இடங்களில் இருக்கிறது. அதனால் பிள்ளைகளோடு நம்ம பழகம். நான் கூட எழுதுறதெல்லாம் கூட இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டெக்ஸ்ட் புக் ஆத்தர். நான் தமிழ் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தெல்லாம் தயாரித்தேன். நான் அங்கே தான் முதலாக அந்த டெக்ஸ்ட் புக் சொசைட்டியில் ஒரு கோரிக்கையை வச்சேன். எல்லாத்துக்கும் அறிவுக்கு விருந்து தருகிற பாடத்தை எழுதுகிறீங்க, மனமாற்றத்துக்கும் மனவளத்துக்கும் எழுதுங்க. வேதாத்திரி மகரிஷி சுவாமிகளுடைய மனவளக்கலையை கொண்டு வாங்கன்னு சொன்னது முதல் கோரிக்கை. நான் அப்புறம் தான் வந்தது அது. ஏன்னா நம்ம மனம் செம்மைப்படணும் சார், மனம் வளப்படணும் இல்லையா? அதனால தான் சில சமயங்களில் அதெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறது. மகிழ்ச்சியாக எடுக்கும்போது சில பேப்பரெல்லாம் நாங்கள் வச்சுருப்போம். கும்பகோணத்தில் பேப்பர் ரிலேஷன் போயிருந்த போது நான் ஒரு பேப்பரை எடுக்கிறேன் சார். பார்ட் 2ன்னு போட்டு கேள்வி நம்பர் 3ன்னு போட்டு எழுதிக்கிறான் சார். கர்த்தரே, இந்த பேப்பரை திருத்துவோர் பக்கத்தில் அமரும், அவர் செய்த பாவ வினைகளையெல்லாம் பொறுத்தொருந்து அவருக்கு ஆசீர்வதிக்கும், அவர் பொன்னான கரங்களால் எனக்கு மதிப்பெண் வழங்குவதற்கு அவருக்கு அருள் பாலிக்கும், ஆமீன் அப்படின்னு எழுதிட்டான் சார். அவன் இதை படிச்சுட்டு அவன் என்ன நினைக்கிறான், இதை என்னமோ போகிற போக்கில் அடித்து தள்ளுவார் அப்படின்னு ஒரு நினைக்கிறான் சார். சில பேப்பர்கள்லாம் நான் அப்படி பக்குப்பு எடுத்திருக்கேன். காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைக்கும்னா ஒருத்தன் எழுதிக்கிறான் சார், காந்தியை பற்றி 4 வரி அருமையாக எழுதிட்டு 5ஆவது வரி எழுதிக்கிறான், ஜெயந்தியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எழுதிக்கிறான் சார். இவனை நீ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அவனை கூப்பிட்டுட்டு அதுக்கு சம்மந்தம் இல்லைடா, அது வேறு இது வேறுன்னு சொல்லி அவனுக்கு திருத்தணும் சார். நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், பொறுமையாக இருக்கணும்.
நிதானமாக இருக்கணும், அவசரப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் நம்மெல்லாம் சீனியர் சிட்டிசன் ஆன பிற்பாடு நம்ம மனசு கொஞ்சம் நாம் சொல்கிறது எல்லாமே வாழ்த்தாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். வாழ்த்தாக இருக்கணும். அதுவும் 80 வயதானவங்க தெய்வத்துக்கு சமமானவங்க. அவங்க எது சொன்னாலும் பலிக்கும். கூடுமான வரைக்கும் நம்ம வாழ்த்தாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. உலகத்தில் பல சிக்கல் இருக்குது சார். ஒரு கிராமத்தில் ஒருத்தன் வீட்டுக்காரன் காணாமல் போட்டான் சார். அந்த அம்மா சில லைஃப்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வார்த்தையிலே தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? ஹஸ்பண்டு சேரில் போட்டு உட்காந்து வீட்டு வாசலில் உட்காந்துங்கிறான். அந்த அம்மா சொல்லுது, ஏங்க நான் வெளியில் போய் வரேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுது. அதை விட எனக்கு என்னாடி வேணும்னா, அந்த அம்மா வீட்டுக்காரன் காணாமல் போச்சு சார். 2 நாளாக ஊரே வார்டே கலங்குது. அந்த அம்மா அந்த ஆளை ஊரில் காணாமல் போட்டானேன்னு. ஆனால் வீட்டுக்காரம்மா கவலையே போடல. மார்க்கெட்டுக்கு போகுது, காய்கறி வாங்கின்னு வந்து இயல்பாக இருக்குது. எல்லா பெண்களும் சண்டை போட்டாங்க சார். உனக்கு ஏதாவது அக்கறை இருக்குதா, ஆர்வம் இருக்குதா, உங்கள் வீட்டுக்காரர் தேடணும்னு ஒரு எண்ணம் இல்லையா உனக்கு? ஒரு பேப்பர்லையாவது செய்தி கொடுன்னு அவன் தினத்தந்தி பேப்பரில் கொடுத்துடுது சார். காணவில்லைன்னு கொடுத்து அந்த அம்மா போட்டோவை போட்டுக்குது. எல்லா பெண்களுக்கும் சண்டை வந்துடுறேன். காணாமல் போனது உன் வீட்டுக்காரர் ஓம் படத்தை போட்டுக்கிற, இல்லை நான் காணாமல் போனது தெரிஞ்சால் இருந்தாலும் தானாக வீட்டுக்கு வந்துடுவான். அதனால தான் ஏன் படத்தை அதனால தான் ஏன் படத்தை போட்டுக்கிறேன்னு அந்த அம்மா அதுக்கு ஒரு புது விளக்கம் சொல்லிச்சு சார். அப்புறம் எல்லாருமே அப்புறம் அந்த பக்கமே யாரும் வரல. ஏன்னா அங்கே எவ்வளோ பெரிய பூகம்பம் இருக்குதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கை எல்லாருமே அமையறதில்லை. ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக கடவுள் கொடுத்துருக்குறான். அவங்க எண்ணத்தின்படி அவங்கவுங்க வாழ்க்கை இருக்குது. நான் ஒன்றே சொல்லிட்டேங்க, நம்ம இயல்புலேருந்து நாம் இயல்பாக இருப்போம் சார். நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் என்னுடைய வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 2 விஷயம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரும் ஒரே காலத்து நடிகர்கள் இல்லையா? ஒரே காலத்து நடிகர்கள். 2 பேருக்கும் புகழ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் தன் இயல்பிலேருந்து மாறல, சிவாஜியும் தன் இயல்பிலேருந்து மாறல. இவர் நடிப்பினுடைய திறமையினாலே நிலை பெற்றார். அவர் கொடுத்தே நிலை பெற்றார். எப்படின்னா அவருடைய குணம், அவருடைய இயல்பு, அவரவர்கள் இயல்பு சார். அதனால தான் ஒருத்தன் காரில் போயிருக்கிற போது இவர் டைரக்டர் அண்ட் நடிகராக இருப்பார் பாலாஜின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலாஜி அவர் காரில் போகிறார் சார். காரில் போகிற ஒரு கருப்பு கண்ணாடி தான் போட்டிருப்பார். காரில் போகும்போது ஒரு அம்மா ஐயா தான தர்மம்னு கேட்டது ஒரு பாட்டி. உடனே என்ன பண்ணார், இந்த டுவாரை இறக்கி 50 ரூபா நோட்டை கொடுத்தார் சார். 50 ரூபான்றது அந்த காலத்து பெரிய ரூபா. 50 ரூபா கொடுத்த உடனே அந்த பாட்டி வாங்கின உடனே சொல்லிச்சு சார், வாழ்க எம்ஜிஆர், வாழ்க எம்ஜிஆர்னு சார். அவர் டோரை திறந்துங்கன்னு வெளியில் வந்தார். கொடுத்தது நான், எம்ஜிஆரை வாழ்த்துறேனே. யார் பணம் கொடுத்தாலும் எம்ஜிஆர் தான். என்னங்க அப்போ மக்கள் மனிதனை எப்படி போய் குடியேறி இருக்கிறாரு? எவ்வளோ ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஓட்டு வேட்டைக்கு போகிற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஒரு கிராமத்து பக்கமாக வருகிற போது ஒரு செய்தியை அந்த ஊர் தலைவர் சொல்கிறாரு. காலையிலேருந்து ஒரு பாட்டி நின்று கிடக்குது, 80 வயசாக இருந்தாலும் அது அசராத நிற்குது, வந்தே தீருவான் என் மகன், உன்னை பார்த்தே தீருவேன்னு சொல்லி நீ உனக்காக காத்துங்குதுன்ன உடனே எம்ஜிஆர் அந்த இடத்துல ஜீப்பை விட சொல்லி இறங்கி ஓடி போய் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை அள்ளி கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. உடனே அந்த பாட்டி கண் கலங்க அழுவுது சார். ஏன் பணம் பத்தலையா தரவான்னு கேட்குற போது இல்லை ராஜா, அந்த நம்பியார்கிட்ட ஜாக்கிரதையாயிரு. நம்பியார் நல்ல மனுஷன் சார். அவர் ஒரு குருசாமி சார். அவர் படத்தில் பார்த்து என்ன விஜய், உண்மையிலேயே உங்கள் வீட்டம்மாவை பாராட்டணும். எத்தனை ஜோடிக்கு நீங்கள் புருஷனாக இருக்கிறீங்க அங்கங்கே. ஆனாலும் இவர் எனக்கு உண்மையானவர்னு நினைக்கிறாங்க பத்தியா? அதுதான் இந்திய பண்பாடு. இந்திய பண்பாடு அதுதான். அப்படிப்பட்ட புரிதல் இருக்கக்கூடிய மனைவி வாய்க்கப்பட்டது. கடவுளுக்கு தினம் நீங்கள் நன்றி சொல்லணும். அந்த புரிதல் தானே சார் வாழ்க்கையே, புரிதல் தானே வாழ்க்கை. எவ்வளவு பெரிய சிறப்பு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறான். லைஃப்ன்றது ஒரு முறை கிடைப்பது சார். இந்த ஒரு முறையை நம்ம சிறப்பாக பயன்படுத்திக்குவோம். இறைப்ப நல்லா வாழ்ந்துருவேன், மற்ற என்னை சார்ந்தவர்களையும் நான் வாழ வைப்பேன். எவ்வளோ பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது, கொட்டி கிடக்கிற உண்மைகள் நிறைய. நல்ல பணத்தை நோக்கி ஓடுகிற உலகத்தை தான் நம்ம பார்க்குறோம். மனதையும் தேடுவதற்குரிய மார்க்கத்தை இந்த நகைச்சுவை மன்றத்தை தவிர வேறு எதுவும் சாதிக்காது. அதுவும் ஹியூமர் கிளப் சேகரனாலே தமிழ்நாட்டில் ஒரு மரியாதை. நான் எல்லா இடங்களுக்கும் போகிறேன்.
கோயம்புத்தூரில் தனபால்னு ஒரு நண்பர் அருமையாக நடத்துகிறாரு. திருச்சியில் சிவகுருநாதன்ற ஒரு நல்லா நடத்துகிறார் ஒரு நண்பர் செல்லுகிற. அதே மாதிரி ராஜபாளையத்தில் அக்ரி சுப்பிரமணியம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பையினுடைய முன்னிறுத்தி இதுபோல் நாம் செய்ய வேண்டும் என்று மற்றவர்களுக்கும் ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு அமைப்பாகத்தான் சேகரன் 42 ஆண்டுகளாக அதை நடத்தி கொண்டிருக்கிறாருன்னா அதற்கு உறுதுணையாகும். அது வெளியில் தெரியுது, காய் தெரிகிறது, கனி தெரிகிறது, பூ தெரிகிறது, இலை தெரிகிறது, செழுமை தெரிகிறது, அத்தனையும் தெரிகிறது. ஆனால் ஒன்று மட்டும் வெளியிலே தெரியவில்லை. அதுதான் அதை தாங்கி நிற்கிற வேர்கள் என்றால் இது விருட்சம் என்றால் நீங்கள் தான் வேர்கள். அதனால்தான் இது 42 ஆண்டுகளையும் கடந்து பொன்விழாவை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதுமையை பெற்றிருக்கிறது, வலிமையை பெற்றிருக்கிறது என்றால் மகிழ்ச்சியாக இருப்போம், மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவோம். சார், நீங்கள் இதை எல்லாருக்கும் வருத்தப்படாதீங்க. உடம்பில் சில குறைபாடுகள் வரும், ப்ரெஷர் வரும், சுகர் வரும், அதுக்காக கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன வைத்தியம் சொல்லட்டுமா? நான் உணவை விட உணர்வு தான் மிக மிக நோய்க்கு காரணம். ஜாக்கிரதையாக இருக்கணும். உணர்வு கோவப்பட வேண்டாம், அமைதியாக இருப்போம். இன்னொன்று சின்ன விஷயம் சொல்லட்டுமா? ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரங்கிட்ட பேசாமல் இருந்தாலே போதும், சுகர் ஏறவே ஏறாது. நீங்கள் பேசி பாருங்களேன். முதல்ல அவன் பேசுகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. அவன் கூட 1 மணி நேரம் பேசிட்டு வாங்க. உங்களை ஏற்றாமல் அவன் இடத்த விட்டு எழுந்து போகவே மாட்டான். ஒருத்தர் பார்த்தோம்னா அதையவ நம்ம பேசணும், அதையவ நம்ம பேசணும், அதுதான் இருக்குதே. அது எதுக்கு நம்ம அவங்ககிட்ட போய் பேசணும்? அதனால் நம்ம சிலதெல்லாம் நம்ம வந்து பேசாமல் இருக்கிறது மௌனம். அதுதான் சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்ன மௌனம் புன்னகை 2 ஆயுதங்கள். கூடுமான வரைக்கும் நம்ம பின்பற்றுவோம். சார், லைஃப்பில் நல்லா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? நாம் ஆரோக்கியமாக இருப்போம், நம்ம சுற்றி இருக்கிறோன்னு ஆரோக்கியமாக இருப்போம். எப்போ ஒரு மனுஷன் நம்மளை தலை பார்த்துட்டு ஓடினான்னா நாம் மோசமானவன்னு அர்த்தம். ஓடி வந்து ஐயான்னு வந்து விரும்பி வந்தான்னா நம்ம ரொம்ப விரும்பத்தக்க நிலையில் இருக்கிறோம். நம்ம சொந்தக்காரன், உறவுகள், நண்பர்கள் அப்படி தான் சார் இருப்பான். தாம்பரத்தில் ஒருத்தர் இறந்துட்டார் சார். ஒரே பையன், அவனை விசாரிக்கிறதுக்கு ஒரு உறவுக்காரன் வந்தான். அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன், எப்படின்னு கேட்டான். ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டாருன்னா. சரி, எங்கே வைத்தியம் பார்த்தேன்? தாம்பரத்தில் தான் டாக்டர்கிட்ட. உனக்கு ஏதாச்சும் இருக்கா? சிட்டியில் எவ்வளோ பெரிய டாக்டர்லாங்கிறான், அங்கே போய் காட்டுறதை விட்டுட்டு இங்கே ஏன் காட்டினேன்? அவன் பண்ணுக்கு திட்டிட்டு போட்டானா. ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான். சார், கேள்விப்பட்டேன், எப்படி போனார்னு மறுபடியும் ஆரம்பித்தான். இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக். எங்கே காட்டினேன்? அவன் திட்டிட்டு போட்டான்ல, சிட்டியில் தான் டாக்டர்கிட்ட காட்டினேன்னா. அவன் சொன்னான், உள்ளூர் டாக்டரை விட்டுவிட்டு எதுக்கடா அம்மாந்தூரம் அவரை அலைய வச்சேன்னா. இதுக்கும் இப்படி சொல்லிட்டானா. இன்னொருத்தன் 3வது ஒருத்தன் வந்தான். என்னாச்சு ஏதாச்சுன்னு தான் சொல்லிட்டு சொன்னேன். எங்கே காமிச்சேன்? தாம்பரத்தில் 10 நாள் காட்டினேன், சிட்டியில் 10 நாள் காட்டினேன், அப்படி இருந்தும் தேரலைன்னா. அவன் சொன்னான், ஏதாவது ஒரு இடத்துல உருப்படியாக காட்டுறதை விட்டுட்டு எதுக்கடா 2 இடமும் காட்டினேன்? அவன் பங்குக்கு சொல்லிட்டு போட்டானா. அப்புறம் 4வது கட்சியில் ஒருத்தன் தூரத்து உறவு வந்தான் சார். அவன் இதே மாதிரி ஆரம்பித்தான். அந்த பையன் முடிவுக்கு வந்துட்டான். அப்பனுக்கு என்ன வந்ததோ அது நமக்கு வந்துடும் போலகுது, அதனால் இவனுக்கு விடமாட்டானுங்கன்னு சொல்லி அவன் வரும்போதே சொல்லிட்டான், எதுவாக இருந்தாலும் அவரையே எழுப்பி கேட்டுக்கோன்ட்டான். அதனால் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து என்றைக்குமே மகிழ்ச்சியை நோக்கி பயணப்படுவோம் சார். வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், வையகம் இதுதானடான்னா. அந்த வையகம் அப்படி தான் சார் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. கவலைப்படுவதற்கு கவலை மருந்தல்ல, கவலைக்கு நிதான் அதை பார்த்து ரசிப்பது. அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுகன்னார். சுற்றி எவ்வளோ கொட்டி கிடக்குது சார். இந்த தண்ணி லாரி பிடிப்பாங்க. நான் ஒரு தடவை சன் டிவியில் சொன்னது தான் அது. இந்த தண்ணியில் கார்பரேஷன் லாரி வரும் தெரியுமா? லாரி வரும்போது தண்ணி பிடிப்பாங்க தெரியுமா? அந்த அம்மா சொல்லிச்சு, யோ என்னால் முடியாது, ரொம்ப இடுப்பு வலிக்குது, 4 குடத்தை எடுத்து போய் வச்சு நீ தான் தண்ணி பிடிச்சின்னு வரணும்னு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிவிட்டு அவன் ஒரு 4 குடத்தை எடுத்துக்கின்னு உள்ளே போனான் சார். உள்ளே போனால் அந்த சுற்றி இருக்கிற பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவனை போட்டு நாசம் பண்ணி அந்த 4 குடத்தையும் எடுத்துக்கின்னு அவனுடைய வேட்டையும் உரிமை விட்டாங்க சார். அந்த பாவம் தப்பிச்சா போதுன்னு அந்த உள்ளாடையோடு ஓடி வந்தான் சார். ஓடி வந்த உடனே அவனை பார்த்துட்டு அந்த சம்சாரம் சொல்லிச்சு, அடா உன்னை போய் நம்பி உன்னை தண்ணி பிடிக்க சொன்னேன் பத்தியா, போயான்னு சொல்லிவிட்டு அது உள்ளே பூந்துது சார். உள்ளே பூந்து 10 வேஷ்டி 4 குடம் தண்ணி அத்தனையும் தூக்கி வந்துடுது சார்.
4 போனால் என்ன 10 கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டுது. இன்றைக்கி இருக்கிற உலகம் அப்படி இருக்குது. நாம இருப்போம் சார். ஃப்ராய்டு சொல்லுவான், மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம்னு சொல்லுவார். மேல் மனம் நம்மை பற்றியது, நடுமனம் பிரத்யார பற்றியது, ஆழ்மனம் பரம்பொருளுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பரம்பொருளுக்கும் இருக்கிற தொடர்பை உணர்த்துவது தான் ஆழ்மனம் என்றால் என்னுடைய மனம். ஏன் தெரியுமா? உலகத்தில் எல்லா பாத்திரங்களும் பிடிச்சி வச்சு ஊற்றி வச்சது தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கோம், பத்திரமா வச்சுருக்கோம். ஆனால் மனம் ஒரு பாத்திரமாக பாருங்கள், அது ஏன் நிறையலை தெரியுமா? அதுக்கு அடித்தட்டே இல்லாமல் இருக்குது எல்லாருக்கும். மனம் என்ற பாத்திரத்துக்கு நீங்கள் ஒரு அடித்தட்டு போட்டுடுங்க, அதிலையுமே நீங்கள் நிறைவான வாழ்க்கையை கொள்முதல் பண்ண முடியும். அந்த அடித்தட்டு எது தெரியுமா? ஆண்டவனே இருப்பது போதும் என்கிற ஒரு மனநிறைவு நமக்கு வந்து விட்டால் இருக்கிறதையாவது நம்ம சுகமாக அனுபவிச்சிருக்கலாம் சார். இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. அது கூட இருக்கிறது போகுதுன்னு நினைங்க, அனுபவிக்கலாம், நல்லா இருப்பதை சுகமாக அனுபவிக்கலாம் சார். இருக்கிறது நல்லா சந்தோஷமாக வச்சு பார்ப்போம், எல்லாத்துலேயும் பார்ப்போம். ஈகோயில் நீயா நானா என்பது வாழ்க்கையில் நீயும் நானும் என்பது தான் வாழ்க்கை என்று பெரியவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிற வரலாறு எவ்வளோ பெரிய சிறப்பு சார். எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருக்கிறான் சார், மேற்படி ஆள். அது யாரை பார்த்தாலும் இம்சை பண்ணிடுவான் சார், இம்சப்படுத்திடுவான். அதாவது ஏடாகுடமாக கேள்வி கேட்டு அவனை மடக்கி உட்கார வச்சு அவன் முகத்தை பார்த்து அவன் திணறதை பார்த்து இவன் உள்ளூர சிரிப்பான் சார். இதே பழக்கம் ஆகிப்போச்சு. இருந்தாலும் யாரை பார்த்தாலும் விலையை ஓடிடுவாங்க சார். அன்றைக்கி காலையில் இப்போ எழுந்து வந்த உடனே டீக்கெட்டில் உட்காந்துக்குவான். போகிற யாராவது ஒரு முகத்தை பார்த்து இவன் தான் நமக்கு ஏற்றவனு உட்கார வச்சு அவனை பண்ணிவிடுவான் சார். அதே மாதிரி அன்றைக்கி அவன் நேரம் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் புத்தக மூட்டையை முதுகில் தாங்கின்னு அப்படியே போகிறான் சார். அவனை கூப்பிட்டு பிஸ்கட் சாப்பிட்றேன்னாரெல்லாம் எனக்கு ஒன்று வேணான்னா. சரி உட்காடுறான், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், என்னடா ரேங்க்குன்னார். ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் ரேங்க்கு நான் தான் வாங்குறேன்னா. அப்படியாவா? அப்படின்னாக்கா நான் உன்னை தான்டா கேள்வி கேட்குறோம். கேளுங்க அங்கிள்னா. கல்கத்தாவில் வந்து நான் டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போகிறேன், 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்படின்னா என் ஏஜ் என்ன சொல்லு பார்ப்போன்னா. ஃப்ளைட்டுக்கும் 800 கிலோமீட்டர் வேகத்துக்கும் கல்கத்தாவுக்கும் டெல்லிக்கும் என் வயசுக்கும் சம்மந்தங்க சார். யாராவது பதில் சொல்லுவானா இதுக்கு? இந்த பையன் அப்படியே சிரிச்சிட்டு உட்காந்து, என்னடா சிரிக்கிற, பதில் தெரியலையான்னார். அதெல்லாம் இல்லை அங்கிள், 2 நிமிஷம் டைம் கொடுங்கன்னா என்னமோ மனசில் கணக்கு போட்டுட்டு சொன்னால் உங்களுக்கு 60 நடக்குதுன்னா. அடே உண்மையிலேயே நீ பிரில்லியன்ட் பாய்டா, கட்டி பிடிச்சிக்கினார். எனக்கு 60 தாண்டா நடக்குது, எப்படிடா கண்டுபிடிச்சார்? பிரேயருக்கு பெல் அடிச்சிட்டான் சாமி, நான் ஓடுறான்னா. டேய் வாழ்நாள் பூரா நான் கேட்ட கேள்விக்கு எவனுமே பதில் சொல்ல, நீ தாண்டா பதில் சொல்லியிருக்கிற, எப்படிடா கண்டுபிடிச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், உங்களை விட மோசமானவன் என் அண்ணன் என் வீட்டில் இருக்கிறான். அவன் பேரிட்டே எங்கள் அப்பா கூப்பிட மாட்டார், எங்கள் அம்மா கூப்பிட மாட்டார், நான் கூப்பிட மாட்டான். எல்லாருமே அரக்கு இருக்குது இங்கே வாடான்னு தான் கூப்பிடுவோம். அவனுக்கு வயசு 30. அரக்கருக்கு 30ன்னா முழு கருக்குக்கு 60 தானே இருக்கணும். நானே ஒரு முடிவுக்கு வந்தேன்னா. அவர் டைரி எடுத்து எழுதிக்கினார், இனிமேல் நான் வாழ்நாளில் எவனுமே கேள்வி கேட்க மாட்டேன்னு எழுதினார். ஏன்னா சில நேரங்களில் சிறுவர் கூட நம்மளை திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவருடைய ராசி பலனில் சிறுவனால் சீரழிவாயின்னு இருந்துருக்குது அன்றைக்கி. அதனால் வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் தெரியும்ன்றதை விட எல்லாம் அவன் சொல்ல நான் ஆளுகிறேன், நான் வாழ்கிறேன் என்ற ஒரு உன்னதமான வாழ்க்கையை நோக்கி பயணப்படுவோம். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கினாங்க, அவனன்றி ஓரணுவும் அசையாதுன்னாங்க. நம்முடைய மூளையால் சிந்திப்பதை விட இதயத்தால் சிந்திப்பதற்கு நாம் தயாராகுவோம். ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சுத்திக்கும் சாவிக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்து தான், கற்பனை தான் இருந்தாலும் கருத்து எடுத்துங்க. சுத்திக்கும் சாவிக்கும் வாக்குவாதம் நடந்தது. அப்போது சுற்றியே கேட்டு தான் ஒரு பூட்டை திறக்கணுன்னா நீ இல்லாத நேரத்தில் நான் தலையை ஓங்கி அடிக்க வேண்டியதாக இருக்குது. நீ திறக்கும்போது அப்படி லேசாக வைக்கிற உடனே திறந்துக்குது எப்படின்னு சாவி சொல்லிச்சான். நீ பலம் கொண்ட அளவுக்கு தலையில் தாக்குகிறாய், நான் இதயத்தை தொடுகிறேன், அதனால்தான் அது எளிமையாக திறக்கிறது என்பது. இன்னொரு மனிதனை உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவது அறிவாற்றலாக இருக்கலாம், ஆனால் உங்கள் மனிதத்தன்மையையும் மனிதநேயத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவிப்பதற்கு ஒரு மந்திரக்கோலாக இருப்பது நம்ம நகைச்சுவை உணர்வு தான். இந்த நகைச்சுவை உணர்வை நாளுக்கு நாள் வளர்த்து கொள்வோம். நிறைய செய்திகளை படித்தாலும் அதை மகிழ்ந்து மாசோடு வைக்காதீங்க, இன்னொருத்தர்கிட்ட சொல்லுங்கள்.
அது ஒரு நகைச்சுவை, அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும். நாமும் மகிழ்ந்து இன்னொருவரும் மகிழ்வித்தால் நீங்கள் இன்னொருவரை மகிழ்விப்பதற்கு எப்பொழுது தயாராகிறீர்களோ இறைவன் உங்களை மகிழ வைக்க இன்னும் 2 பேரை பின்னால் ஏற்பாடு செய்வான். இதுதான் வாழ்க்கையினுடைய அம்சம் என்பதனாலே யாருக்கு இல்லைங்க. அரியக்குடி ராமானுஜம் ஐயா அவங்க கச்சேரி முடிச்சு வெளியில் வர்றாங்க. அங்கே 2 பேர் பாகவதர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னையா சண்டைன்னாரு. அதில் ஒருத்தர் சொன்னார், எங்களுக்குள்ள 1000 இருக்கும், நீ ஏன் கேட்குறேன்னாரு. ஆளுக்கு 500 எடுத்தும் போகிறத விட்டு ஏன் சண்டை போடுறீங்கன்னாரு. இல்லை, எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு போட்டார் பார்த்தீங்களா? எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு போட்டார் பார்த்தீங்களா? எல்லா இடங்களிலும் பாருங்கள். அந்த காலத்தில் நான்லாம் திருப்பத்தூருக்கெலாம் பேச போனால் வாணியம்பாடியிலேருந்து பைபாஸ் ரைடர் பிடிச்சி ராத்திரியில் வருவோம். 2 மணிக்கு பைபாஸ் ரைடர் பேய் கணக்கில் வருது சார். அவனு உயிரை கையில் பிடிச்சின்னு வரான், இவ்வளோ வேகமாக போகுதான்னு. அதில் யாரோ ஒருத்தன் டிக்கெட்டு வாங்கலை போல செக் பண்ணின்னு வந்த கண்டக்டர் கேட்டான், சார் எல்லாரும் டிக்கெட்டு வாங்கியாச்சான்னு. அதில் ஒருத்தன் சொல்கிறான், பஸ்ஸு போகிற வேகத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுதுன்னா. எல்லா இடங்களிலும் இருக்குது சார். ட்ரெயினில் ஓடுற ட்ரெயினில் இல்லையா, இது இல்லையா. தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா தமிழறிஞர், நானும் 7 ஆண்டுகள் பயணம் பண்ண சார். நிறையா சொல்லுவேன். அவரோடு இருக்கிறதே நீங்கள் தனியாக கூட்ட உடனே தனிப்பட்ட முறையில் பேசுவேன். எவ்வளோ அற்புதமான மனிதர் தெரியுமா? இதயமுள்ள மனிதர் யாவர். அவரோட நான் பயணம் பண்ணிக்கிறேன் சார். வைகை எக்ஸ்பிரஸில் வரேன் சார். அங்கே ட்ரெயின் நிற்குது விழுப்புரத்தில் இறங்கி அது எல்லோ சிக்னல் போட்டான். புறப்படுற நேரத்தில் டீ ஸ்டாலில் கொண்டாந்து மசாலா வடையை குபுன்னு கொட்டினான் சார். அப்படியே கமகமன்னு வாசனை வருது. ஐயா சொன்னார், நல்லா இருக்குடா வாசனை, 500,000 செலவு பண்ணாலும் நம்ம ஊரில் வாசனை வரமாட்டேன்னு. எப்படான்னாரு. வாங்கிட்டு வரேன்னு இறங்கி ஓடி போய் பொட்டலம் கட்டுற பையன், சின்ன பையன் சார், 20 ரூபா நோட்டை கொடுத்து சீக்கிரம் கட்டுறா, ட்ரெயினை பிடிக்கணுன்னு கலகலன்னு சிரிச்சான் சார். சிரிக்கிற மாதிரி நான் எதுவும் பேசலை. ஏண்டா சிரிக்கிறேன்னு. அவனு வடையை வச்சு எலியை பிடிப்பான், நீ ட்ரெயினையே பிடிக்கணும்னு சொன்ன பற்றியா, அதை நினச்சி சிரிச்சேன் சார்ன்னா. சாதாரண சொல்லில் கூட ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் அப்படி மனங்கவரக்கூடிய வார்த்தைகளை பேசுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். என் எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும், என் சொற்கள் வலிமையானதாக இருக்க வேண்டும், என்னுடைய சொல்லால் இன்னொருவரை நான் ஈர்க்க வேண்டும், உறவுகள் பெருக வேண்டும், நண்பர்கள் பெருக வேண்டும் என்று இறைவனிடத்தில் தினமும் பிரார்த்திப்போம். பிரார்த்தனையை எப்பொழுதும் இறைவன் நிறைவேற்றி வைப்பான். உங்களுடைய உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லங்களில் செல்வம் பொங்கட்டும். வருகிற 14ஆம் தேதி பொங்கல் தினத்தன்று 10 மணிக்கு சன் டிவி மூலமாக உங்களுடைய வீட்டுக்கு நான் வருகிறேன். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.